Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 8 மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ல இருந்து இந்த லாஸ்ட் 3 டாபிக்ஸ் ஒன் ஷார்ட் வீடியோவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் அண்ட் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ மைக்ரோப்ஸ் அதோட growth அண்ட் மெட்டபாலிசம் அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷியஸ் இன் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது அந்த மைக்ரோப்ஸை பொறுத்து and அது எந்த ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்டை யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆகுதுன்றதை பொறுத்து வேரி ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்மெண்டேஷன் ஆஃப் டவ், சீஸ் மேக்கிங், ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் ஃபர்மெண்டேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு தான் மெயின் கேஸா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். வேற இந்த பயோகேஸ்ல வந்து மெயின் கேஸா இருக்கிறது வந்து மீத்தேன். ஓகே, அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்றது ஆனரோபிக் பாக்டீரியா. அண்ட் இந்த மீத்தேன் ஹைலி ஃபிளேமபிள் அப்படின்றதுனால அதை ஃபியூயலா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதனாலதான் இதை பயோகேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சர்டைன் பாக்டீரியா, மோஸ்ட் காமன்லி மெத்தனோ பாக்டீரியம், இது ஆனரோபிக்கா க்ரோ ஆகும். அண்ட் இதோட ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் செலுலோசிக் மெட்டீரியலை எடுத்துக்கும். ஓகே, செலுலோசிக் மெட்டீரியல் ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்டா எடுத்துக்கிட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் methane along with carbon dioxide and hydrogen produce பண்ணும். So large amount of methane இந்த anaerobic bacteria produce பண்றதுனால தான் இதை மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா காமன்லி எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஆனரோபிக் ஸ்லட்ஜ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லயே பார்த்தோம், ஆனரோபிக் ஸ்லட்ஜ்ல இந்த பாக்டீரியா இருக்கும். இது வந்து அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் எல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணி பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். வேற இன்னொரு லொகேஷன் பாத்தீங்கன்னா ரியூமன் ஆஃப் கேட்டல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ரியூமன் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஸ்டொமக் ஆஃப் கேட்டில், அதுல இந்த மெத்தனோஜென்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த மெத்தனோஜென்ஸ் தான் இந்த கேட்டலோட ஃபுட்ல இருக்கிற இந்த செலுலோசிக் மெட்டீரியலை பிரேக் டவுன் பண்ணி இந்த கேட்டலோட நியூட்ரிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ செலுலோசிக் மெட்டீரியல்ன்றது என்னது? இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஸோ பிரைமரிலி செலுலோஸ்னால மேடான அந்த மெட்டீரியல் செலுலோசிக் மெட்டீரியல் சொல்லுவோம். ஸோ செலுலோஸ்ன்றது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அது பிளான்ட் செல் வால்ல ரொம்ப அபண்டன்டா இருக்கும். ஸோ அப்வியஸ்லி கேட்டலோட ஃபுட்ல வந்து அப்ப செலுலோசிக் மெட்டீரியல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை பிரேக் டவுன் பண்றது அதோட ரியூமன்ல, அதாவது பார்ட் ஆஃப் ஸ்டொமக்ல இருக்க மெத்தனோஜென்ஸ் தான். ஓகே, சோ இந்த கேட்டலோட எக்ஸ்கிரீட்டா, அதாவது டங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து காமன்லி கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆனரோபிக் பாக்டீரியா அதுல ரிச்சா இருக்கிறதுனால. ஓகே, இந்த கேட்டல் டங்க பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ அதனால இந்த பயோகேஸ் வந்து கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பயோகேஸ் பிளான்ட்ல எப்படி பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இந்த பயோகேஸ் பிளான்ட்டோட மெயின் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்லெட் சேம்பர் இருக்கும் அண்ட் டைஜஸ்டார் இருக்கும். ஸோ டைஜஸ்டார்ன்றது இட்ஸ் அ கான்கிரீட் டேங்க் 10 to 15 feet டீப் இருக்கும். ஓகே, தென் அவுட்லெட் சேம்பர் இருக்கும் அண்ட் கேஸ் ஹோல்டர் இருக்கும் அண்ட் இந்த ஒரு கேஸ் அவுட்லெட் பைப் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பயோகேஸ் பிளான்ட். இதுல இந்த டங்கையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஸ்லரியா இந்த இன்லெட் சேம்பர்ல கொடுப்பாங்க. இந்த டைஜஸ்டாருக்கு வரும். இந்த டைஜஸ்டார் இந்த ஸ்லரிக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் கவர் வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஆனரோபிக் பாக்டீரியா மெத்தனோஜென்ஸ் இந்த ஆர்கானிக் மேட்டரை வந்து டைஜஸ்ட் பண்ணி இந்த பயோகேஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோட்டிங் கவர் வந்து மேல போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மேல போயிட்டே இருக்கும். அண்ட் இதுல வந்து ஸ்பென்ட் ஆன ஸ்லரி, யூட்டிலைஸ் ஆன ஸ்லரி எல்லாமே இந்த அவுட்லெட் சேம்பர்ல கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஃபர்டிலைசரா, இந்த அவுட்லெட் சேம்பர்ல கலெக்ட் ஆகிற அந்த ஸ்பென்ட் ஸ்லரிய ஃபர்டிலைசரா, உரமா யூஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சிருவாங்க. ஓகே, வேற இந்த பயோகேஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆனது வந்து இந்த கேஸ் ஹோல்டர்ல வந்து கலெக்ட் ஆயிடும். ஓகே, சோ இந்த கேஸ் ஹோல்டர்ல கலெக்ட் ஆன இந்த பயோகேஸ் வந்து இந்த அவுட்லெட் மூலமா வந்து பைப்ல வந்து கனெக்ட் பண்ணி நியர்பை ஹவுசஸ்க்கு அதை சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இந்த ஸ்பென்ட் ஸ்லரிய ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டிபிக்கல் பயோகேஸ் பிளான்ட். ஓகே, ஸோ பயோகேஸ் பிளான்ட் பாத்தீங்கன்னா ஆஃபன் ரூரல் ஏரியாஸ்ல தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்வியஸ்லி கேட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் பர்பசஸ்க்கு ரூரல் ஏரியாஸ்ல தான் நிறைய வளர்ப்பாங்க. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேட்டில் டங் அங்கதான் வந்து அவைலபிளா இருக்கும். அதனால பயோகேஸ் பிளான்ட் ரூரல் ஏரியாஸ்ல பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல ப்ரொடியூஸ் ஆகிற பயோகேஸை வந்து குக்கிங்க்கு, லைட்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியால எப்படி டெவலப் ஆச்சுன்னா மெயின்லி டியூ டு த எஃபர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் IARAயோட எஃபர்ட்ஸ்னாலையும் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷனோட எஃபர்ட்ஸ்னாலையும் தான் இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இந்தியால டெவலப் ஆச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி மைக்ரோப்ஸ் அண்ட் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். இதுல மீத்தேன் தான் ப்ரிடாமினண்டா இருக்கும்ன்றது இம்பார்ட்டன்ட், மெத்தனோஜென்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இதுல வந்து the organisms called methanogens are most abundant in cattle yard. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, தென் மைக்ரோப்ஸ் as பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ
பயோ கண்ட்ரோல் அப்படின்றது பிளான்ட் டிசீசஸ் அண்ட் பிளான்ட் அஃபெக்ட் பண்ற பெஸ்ட் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்றது தான் வந்து மைக்ரோப்ஸ் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து பெஸ்டிசைட்ஸா, இன்செக்டிசைட்ஸா, வீடிசைட்ஸா அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சாயிலோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகும், கிரவுண்ட் வாட்டர் அஃபெக்ட் ஆகும். ஈவன் அதுல கெமிக்கல்ஸ்ல இருக்க சில டாக்ஸின்ஸ் வந்து ஹியூமன்ஸுக்கு, அனிமல்ஸ், அந்த சாப்பிடுற அனிமல்ஸ்க்குலாம் கூட ஹசார்டஸா இருக்கும். ஓகே, சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்னால இருக்கிற அந்த டிராபேக்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்சி என்னன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அண்ட் இது சாயில் அண்ட் வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணாது அண்ட் நான் டார்கெட் ஆர்கானிசம்ஸ், அதாவது மத்த அந்த பெஸ்ட்டை தவிர மத்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து இது அஃபெக்ட் ஹார்ம் பண்ணாது. ஸோ தட் இந்த பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் ஆகும். ஓகே, அண்ட் ஆல்சோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டு கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபார்மிங் அப்ரோச் என்னன்னா அந்த ஃபீல்டுல இருக்க மத்த லைஃப் ஃபார்ம்ஸ், எல்லா லைஃப் ஃபார்ம்ஸ பத்தியும் ஃபெமிலியர் ஆகிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பயாலஜிக்கல் ஃபார்மிங் அப்ரோச். ஓகே, ஸோ இதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா என்னது, அதுல வந்து எந்த எந்த மாதிரி இன்செக்ட்ஸ் இருக்கு, ஸோ அதுல பிரிடேட்டார்ஸ் என்னது, பெஸ்ட் என்னது. ஸோ பிரிடேட்டார்ஸ்னா அந்த பெஸ்ட் சாப்பிடுற இன்செக்ட்ஸ். ஸோ பிரிடேட்டார்ஸ் என்னது, அந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ற பெஸ்ட்ஸ் என்னது, அதோட லைஃப் சைக்கிள் என்ன, அதோட பேட்டர்ன் ஆஃப் ஃபீடிங் என்ன, அதோட ஹேபிட்டட் எந்த மாதிரி ஹேபிட்டட்ல அது ப்ரிஃபர் பண்ணுது வாழ்றதுக்கு. இந்த மாதிரி இந்த மத்த லைஃப் ஃபார்ம்ஸோட அந்த பேட்டர்னை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அப்ரோப்ரியேட் மீன்ஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஓகே, சோ நமக்கு நம்ம பார்த்திருப்போம் அந்த லேடி பக் ஒரு லேடி பேர்ட் பார்த்திருப்போம். அந்த 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 வண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெட் இதுல வந்து பிளாக் புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அது. அப்புறம் அந்த டிராகன் பிளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஃபிட்ஸ்ன்றது ஸ்மால் பக், அந்த பிளான்ட் சாப்ப உறிஞ்சி அது வாழும். ஓகே, சோ இந்த ஏஃபிட்ஸ், மஸ்கிட்டோஸ் இதெல்லாம் சாப்பிட்டு வாழும். இப்ப நம்ம இன்செக்டிசைடு காமனா கெமிக்கல்லி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டிராகன் பிளைஸ், லேடி பேர்ட் இதுவும் வந்து அஃபெக்ட் ஆகும், ஹார்ம் ஆகும். சோ தட் பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும். சோ இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றது மூலமா இந்த நான் டார்கெட் இன்செக்ட்ஸ், ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, சோ மைக்ரோபியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா மெயினா என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னா பாக்டீரியால பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பிடின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல, அதை யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபங்கைல ட்ரைகோடர்மா ஸ்பீஷிஸ் யூஸ் பண்றாங்க. வைரஸஸ்ல பேக்குலோவைரஸ். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியா பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் எடுத்துக்கலாம். சோ பிடி வந்து ஜெனரலி இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் பட்டர்ஃபிளை கேட்டர்பில்லர்ஸ். அதை வந்து கில் பண்றதுக்கு தான் இட் இஸ் பிளேயிங் அ ரோல். சோ இந்த பிடி வந்து அதாவது பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் சாஷிட்ஸா அவைலபிளா இருக்கு சின்ன சின்ன பேக்கெட்ஸ்ல. சோ ட்ரைடு ஸ்போர்ஸா இருக்கும். அதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எந்த பிளான்ஸ் வந்து வல்னரபிளா இருக்கும், லைக் பிராசிகா, ஃப்ரூட் பிளான்ஸ், அந்த பிளான்ஸ்ல மட்டும் இதை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, சோ இதை வந்து இந்த இன்செக்டோட லார்வா, அந்த பட்டர்ஃபிளை கேட்டர்பில்லரோட லார்வா சாப்பிடும் போது இந்த பிடி வந்து அதோட அந்த லார்வாவோட கட்டுக்கு போய் டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும், which will kill the larva. ஓகே, சோ இந்த ப்ராசஸ்ல பட்டர்ஃபிளை கேட்டர்பில்லர்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். மத்த இன்செக்ட்ஸ் எல்லாம் இட் வில் பி அன்ஹார்ம்டு அப்படின்னு சொல்றாங்க, அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இந்த பிடி டாக்ஸின் ஜீன்ஸ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமா இந்த பிளான்ட்ஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பிடி காட்டன். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். ஓகே, சோ நம்ம கண்ட்ரில சில ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பிடி காட்டன் கல்டிவேட் பண்றாங்க. So this is about bacteria as biocontrol agents. Next fungi எடுத்துக்கிட்டோம்னா Trichoderma species, it's playing an important role in as biocontrol agents of several plant pathogens. நிறைய plant pathogens கண்ட்ரோல் பண்றதுக்கு biocontrol agents இந்த free living fungi Trichoderma it's playing a role. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த fungi பாத்தீங்கன்னா ரூட் எக்கோசிஸ்டம்ல இருக்கும் அண்ட் நிறைய பிளான்ட் பேத்தோஜன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா இது எஃபெக்டிவா ரோல் பிளே பண்ணுது. ஓகே, தென் வைரஸஸ் பார்த்தோம்னா பேக்குலோவைரஸஸ்ன்றது the pathogens that specifically attack insects and other arthropods. ஸோ ஆர்த்ரோபோட்ஸ்ன்றதும்
இன்செக்ட்ஸ் தான். ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடா கீழே தான் கிளாஸ் இன்செக்டா வரும். ஓகே, ஸோ இன்செக்ட்ஸ் வந்து மெயின்லி டார்கெட் பண்ணும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பேக்லோ வைரஸ், அதாவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்ற பேக்லோ வைரஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு தி ஜீனஸ் நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ். ஓகே, இது கூட இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வைரஸஸ் வந்து இட்ஸ் வெரி எக்ஸலன்ட் ஃபார் ஸ்பீஷியஸ் ஸ்பெசிபிக், அதாவது பர்டிகுலர் பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வெரி எஃபிஷியன்ட். அண்ட் நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இது யூஸ் பண்றாங்க. ஓகே, சோ இதுக்கு வந்து பெருசா நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கிடையாது, பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணாது, மத்த லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது, அண்ட் நான் டார்கெட் இன்செக்ட்ஸ் கூட இது வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் டிசைரபிள் இன் அந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் ஆஃப் இன்செக்டை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப டிசைரபிள். ஓகே, ஸோ பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸை கன்சர்வ் பண்றதுக்கு அண்ட் ஓவரால் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு அண்ட் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியால இருக்கிற பெஸ்ட்டை ட்ரீட் பண்றதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க. ஓகே, so this is about microbes as biocontrol agents. இதுல வந்து இந்த மைக்ரோபியல் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான்ட் பேத்தோஜென்ஸ், நிறைய பிளான்ட் பேத்தோஜென்ஸ்க்கு இந்த ஃபங்கை பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டா இருக்கு. ஓகே, தென் இதுல இந்த ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக் நேரோ ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ல இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ்ன்ற ஜீனஸ் கீழே தான் இந்த பேக்குலோ வைரஸ் வருது, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் மைக்ரோப்ஸ் அஸ் பயோஃபர்டிலைசர்ஸ் பார்க்கலாம். ஸோ பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது the organisms that enrich the soil quality, soil nutrient குவாலிட்டியை enrich பண்றது தான் பயோஃபர்டிலைசர்ஸ். ஓகே, அதேதான் இங்கேயும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் சாயில் ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். வேற இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் குவாலிட்டி ஆஃப் த சாயிலை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ தட் பிளான்ட்ஸ்க்கு வந்து அந்த நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி அதிகமா கிடைக்கும். ஸோ த மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸ் பாத்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, சைனோ பாக்டீரியா இதெல்லாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியா பார்த்தோம்னா ரைசோபியம் இஸ் அ பயோ ஃபர்டிலைசர். ஸோ ரைசோபியம்ன்றது நோடியூல்ஸ் ஆன் த ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ். ஸோ லெகுமினஸ் பிளான்ஸோட ரூட்ல இந்த மாதிரி லம்ஸா க்ரோ ஆகுறது, அதுதான் நோடியூல்ஸ் சொல்லுவோம். ஸோ த அப்நார்மல் growth அதான் நோடியூல்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது க்ரோ ஆகும். ஸோ தி லிவ் இன் த நோடியூல்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபார்ம்டு பை தி சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ரைசோபியம். ஸோ இந்த பிளான்ட்ஸோட ரூட்ல சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ல இந்த பாக்டீரியா வரும். சிம்பயோட்டிக் அப்படின்றது, சிம்பயோசிஸ்னா என்னன்னா ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பீஷியஸ் லாங் டேர்மா க்ளோஸ் பயாலஜிக்கல் இன்டராக்ஷன்ல இருக்கிறது தான் சிம்பயோசிஸ். ஓகே, ஸோ இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணும்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு யூசபிள் ஃபார்மா மாத்தும். ஸோ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படின்னா என்னன்னா அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் கேஸை பிளான்ட் அப்படியே யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா அந்த நைட்ரஜனை யூசபிள் ஃபார்ம்ஸ், ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் லைக் அமோனியா, நைட்ரேட், நைட்ரைட் இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு யூசபிள் ஃபார்மா மாத்தும். அதான் நைட்ரஜன், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் பிக்சேஷன். ஸோ அதை வந்து பிளான்ட் வந்து நியூட்ரியன்ட்டா யூட்டிலைஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ரைசோபியம்ன்றது இட்ஸ் தி சிம்பயோட்டிக் பயோஃபர்டிலைசர். ஓகே, வேற அசோஸ்பைரிலம், அசட்டோபாக்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சிம்பயோட்டிக் பயோஃபர்டிலைசர். நான் சிம்பயோட்டிக்னா அது ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், இந்த பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ பிளான்ட்ல சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காது, ஃப்ரீ லிவிங்கா இருந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் பிக்சேஷன் பண்ணும். ஸோ அந்த பாக்டீரியா அசோஸ்பைரிலம் அண்ட் அசோபாக்டர் இது வந்து நான் சிம்பயோட்டிக் பயோஃபர்டிலைசருக்கு எக்ஸாம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தீஸ் பாக்டீரியாஸ் enrich the nitrogen content of the soil by fixing the atmospheric nitrogen. Okay, so this is about bacteria. Then fungi எடுத்துக்கிட்டோம்னா மைக்கோரைசா, இது கிளாஸ் 11லயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மைக்கோரைசான்றது the symbiotic association of fungi with பிளான்ட் ரூட்ஸ். பிளான்ட் ரூட்ஸ்ல சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ல இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி மைக்கோரைசா ஃபார்ம் பண்ற ஃபங்கை பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி என்ன ஜீனஸ்ல இருக்கும்னா குளோமஸ் அப்படின்ற ஜீனஸ்ல இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட்ல. ஓகே, சோ இந்த ஃபங்கல் சிம்பயாண்ட் என்ன பண்ணும்னா பிளான்ட் வந்து சாயில்ல இருந்து பாஸ்பரஸ் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், இதுவும் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு இந்த மைக்கோரைசா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஆல்சோ இந்த மைக்கோரைசா, இந்த ஃபங்கல் சிம்பயாண்ட் என்ன பண்ணும்னா இட் வில் ப்ரொவைட் ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் ரூட் பார்ன் பேத்தோஜன்ஸ். ரூட் மூலமா வர அந்த பேத்தோஜன்ஸையும் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப் இன் டாலரன்ஸ் டு
salinity and drought. வெள்ளம் வர்றப்போ உப்பு தன்மை அதிகமா இருக்கப்பெல்லாம் வந்து பிளான்ட்டை வந்து இந்த ஃபங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த பிளான்ட்டோட டாலரன்ஸ் வந்து அதிகப்படுத்துது இந்த salinity, drought அதுக்கெல்லாம். அண்ட் ஓவரால் பிளான்ட்டோட growth and developmentல இந்த ஃபங்கல் symbiote it plays an important role. ஓகே, whereas in turn இந்த ஃபங்கல் symbioteக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது பிளான்ட்ல இருந்து, ஏன்னா இந்த ஃபங்கஸ்ன்றது ஹெட்ரோட்ரோபிக், இட் cannot synthesize its own food இல்லையா. சோ பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ற அந்த ஃபுட், அந்த கார்போஹைட்ரேட்டை இது எடுத்துக்கும். ஸோ போத் மியூச்சுவலி ஹெல்பிங் ஈச் அதர் இந்த மைக்ரோரைசாவும் இந்த பிளான்ட் ரூட்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபங்கை மைக்ரோரைசா. தென் சைனோபாக்டீரியா எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இட்ஸ் ஆட்டோட்ரோபிக் மைக்ரோப்ஸ். ஆட்டோட்ரோபிக்னா இட் கேன் சிந்தசைஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் through photosynthesis. So in the autotrophic microbes widely aquatic and terrestrial environments la irukum. Aquatic na water la, terrestrial na land la. So both environments la irukum. And many of the cyanobacteria can fix atmospheric nitrogen fix pannum. Okay, so idhukku example Anabaena, Nostoc, Oscillatoria idella. Idu vandu primarily biofertilizer paddy fields la use பண்ணுவாங்க. important biofertilizer to increase the soil fertility. ஓகே, சோ இதுல வந்து நைட்ரஜன் ஃபிக்சர் இன் பேடி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா the answer is Anabaena or Nostoc or Oscillatoria. இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஓகே, சோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நைட்ரஜன் ஃபிக்சர் இன் பேடி ஃபீல்ட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 3 பாக்டீரியா தான் வரும். ஓகே, வேற பாஸ்பரஸ் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பாக்டீரியம் கேட்டா அந்த ஃபங்கை வந்து மைக்கோரைசா. ஓகே, சோ இந்த மாதிரி நல்லா அந்த கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்பரஸ் சாயில இருந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது மைக்கோரைசா. வேற பேடி ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ற நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் வந்து இந்த Anabaena, Nostoc, Oscillatoria இதெல்லாம். ஓகே, so this is about biofertilizer in microbes in biogas production. Microbes is biofertilizers and microbes is biocontrol agents பார்த்துட்டோம் இந்த வீடியோல. So next வீடியோல நம்ம biotechnology unit start பண்ணலாம். Okay, so these are some questions for you. இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you.